ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2026ஆம் ஆண்டு ஆடி 18ஆம் தேதி ஆடி பெருக்கை முன்னிட்டு பத்திரப்பதிவு முன்பதிவு டோக்கன்கள் பற்றி முக்கிய தகவல். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு நிறுவனர் ஆ. ஹென்றி தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: குறிப்பாக எந்த ஒரு பத்திரப்பதிவு தினமாக இருந்தாலும் அன்றைய தினம் முன்பதிவு டோக்கன்கள் பெற வேண்டியது அவசியம். அதேபோல் ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு அதிக அளவில் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவர். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஆடி 18ஆம் பெருக்கு என்பது அன்றைய தினம் ஏதேனும் ஒரு பொருட்களை வாங்கினால் அது பல்மடங்கு அதிகரிக்கும் என்ற ஐதீகத்தை கருத்தில் கொண்டும் பொதுமக்கள் இந்த நடைமுறையை பின்பற்றினர். அதனால் ஆடி 18 தினத்தை அன்று பத்திரப்பதிவு செய்யக்கூடிய தேதிகள் பார்த்தீங்கன்னா விடுமுறை நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் சிறப்பு வேலை நாட்களாகவும் அறிவிக்கப்படும். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வருகிறது. அதனால் அது வழக்கம் போல் வேலை தினமாகவே கருதப்படும். இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது அகில இந்திய ரியல் எஸ்டேட்டின் கூட்டமைப்பு நிறுவனர் ஹென்றி தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது என்ன: ஆடிப்பெருக்கு தினத்தில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய சொத்து வாங்குதல், விற்பனை செய்தல், குடும்ப பாகப்பிரிவினை, தானப்பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை பதிவு செய்ய அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இதனால் சார்பதிவாளர் அலுவலகங்களில் முன்பதிவு டோக்கன்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டு பலர் ஏமாற்றத்துடன் மனவேதனையுடனும் திரும்பி செல்லும் நிலை உருவாகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு பதிவுத்துறை சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் வழக்கத்தை விட கணிசமான அளவில் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் வழங்க வேண்டும். அதிகப்படியான கூட்ட நெரிசல்களை சமாளிக்க கூடுதல் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். சர்வர், இணையதள சேவை மற்றும் தொழில்நுட்ப வசதி தடையின்றி செயல்பட உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். குடிநீர், இருக்கை, நிழல் பந்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே ஆடிப்பெருக்கு நன்னாளில் பொதுமக்கள் டோக்கன் கிடைக்காமல் ஏமாற்றம் அடையாத வகையில் பதிவுத்துறை சிறப்பு ஏற்பாடு மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதன் மூலமாக ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகப்படியான பத்திரப்பதிவு செய்யக்கூடியதில் ஆர்வம் காட்டுவர். அதனால எந்த ஒரு தடையும் இல்லாமல் இணைய சேவைகள், அதேபோல் சார் பதிவாளர் அலுவலகத்தை பதிவு செய்யக்கூடிய நடைமுறையில் எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாமல் அவர்களுக்கு சலுகைகளை பெறும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக செய்திருக்க வேண்டும் என்றும், டோக்கன்கள் பதிவு செய்வதில் எந்த ஒரு ஏமாற்றம் இல்லாமல் அனைவரும் பயன்பெறும் வகையில் புதிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா அகில இந்திய ரியல் எஸ்டேட்டின் கூட்டமைப்பு நிறுவனர் ஹென்றி தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவருக்கு இந்த கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் பயனுள்ளதாக இருக்கா, அதே போல் ஆடி 18க்கு நீங்கள் பத்திரப்பதிவு செய்ய போறீங்களா என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.